ஜனநாயகத்தின் ஜீவநாடி பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை தமிழக முதல்வருக்கு வலியுறுத்தவும், பத்திரிகையாளர் பாதுகாப்பு கருத்தரங்கம் பங்கேற்கவும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு வேண்டுகோள். இதுகுறித்து அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சி. கருணாகரன் விடுவித்த அறிக்கையில், தமிழகத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தினசரி, வார, மாத இதழ்கள் அச்சாகிக் கொண்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் மற்றும் இதர ஊடகங்கள் உட்பட ஆசிரியர்கள், நிருபர்கள், புகைப்பட கலைஞர்கள் என பல ஆயிரக்கணக்கானவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக பத்திரிகையாளர்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்குவதில் கடுமையான விதிமுறைகளை அறிவித்துள்ளதால் பலர் அரசு அடையாள அட்டை பெற இயலாதவர்களாக இருக்கின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அச்சு ஊடகங்கள் குறைந்தபட்சம் 1000 காப்பிகள் அச்சடித்தால் போதுமானது என்று தெரிவித்து அரசு அடையாள அட்டை வழங்கி வந்தனர். தற்போது 20,000 படிகள் என்று அறிவித்த பிறகு 10,000 படிகள் அச்சடித்ததற்கான சான்றுகள் சமர்ப்பிப்பவர்களுக்கு மட்டுமே அரசு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதனால் பல தினசரி, வார, மாத இதழ்கள் அரசு அடையாள அட்டை பெற முடியாதவர்களாக தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தமிழக செய்தித்துறை இது குறித்து கண்டும் காணாமல் இருந்து வருகிறது. சமீபத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் இலசை கணேசன் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் க. குரு, ஐஸ்வர்யன் 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் பத்திரிகையாளர்கள் கோரிக்கை இதுவரை தீர்வு காணப்படவில்லை. வருகின்ற மாதத்தில் புதியதாக அரசு அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய சூழல் உள்ளது. அரசு விதிமுறைகள் இதுவரை தளர்த்தப்படவில்லை. இந்த ஆண்டும் பத்திரிகையாளர்களுக்கு அரசு அடையாள அட்டை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மேலும் பத்திரிகையாளர்களின் பல கோரிக்கைகள் கிடப்பில் கிடக்கிறது. குறிப்பாக RNI பதிவு பெற்ற தினசரி, வார, மாத இதழில் பணி செய்யும் ஆசிரியர்கள், நிருபர்கள் அனைவரும் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். நலவாரியத்தில் சிறு பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் வழிகாட்டும் குழு உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். அரசு விளம்பரம் சிறு பத்திரிகையாளர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். அச்சு ஊடகங்கள் அடையாள அட்டை பெற பழைய முறைப்படி 1000 படிகள் போதுமானது என்று அரசு அறிவித்து கடுமையான விதிமுறைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஓய்வூதியம் விண்ணப்பிக்க கடுமையான விதிமுறைகள் ரத்து செய்ய வேண்டும். மத்திய, மாநில அரசு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும். பத்திரிகையாளர்கள் தகுதியின் அடிப்படையில் அரசு இலவச வீடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். பத்திரிகையாளர்கள் சேமநல நிதி முறையாக செயல்படுத்த வேண்டும் மற்றும் பல கோரிக்கைகள் அரசுக்கு ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஜனநாயகத்தின் ஜீவநாடியாக இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அரசு அடையாள அட்டை மற்றும் பல கோரிக்கைகளை செயல்படுத்த தமிழக முதல்வரை வலியுறுத்த வேண்டும் எனவும் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பத்திரிகையாளர்கள் கோரிக்கை அரசுக்கும் வலியுறுத்த பாதுகாப்பு கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற உள்ளது. இடமும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது.